குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். பக்கத்தில் இருக்கிறது யாரும் தெரியுதா? வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனச்சாட்சி தான். அவங்களுக்கும் சேர்த்து ஒன் மோர் டைம் வணக்கம். இவங்க எதுக்கு இன்றைக்கி வெளியே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதை அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, என்ன விஷயம்? 2019க்கு முன்னாடி உள்ள குழந்தைகள், 2019க்கு அப்புறம் உள்ள குழந்தைகள். 2019க்கு முன்னாடி உள்ள குழந்தைகள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இல்லாத குழந்தைகள், இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கக்கூடிய குழந்தைகள். அது என்ன சார், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இல்லாமல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கக்கூடிய? 2019க்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ்னால் என்னென்னு தெரியாது, யூடியூப்னால் என்னென்னு தெரியாது, இன்ஸ்டாகிராம்னால் என்னென்னு தெரியாது, டிக்டாக்னால் என்னென்னு தெரியாது, ஃபேஸ்புக்னால் என்னென்னு தெரியாது, ரீல்ஸ்னால் என்னென்னு தெரியாது, ஷார்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க மாட்டாங்க, ஸ்டோரி பார்க்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட நிறைய குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்காது. 2019 லாக்டவுன் வருது, கொரோனானால் உடனே எல்லார் கையிலேருந்து குழந்தைகள் கையிலையும் பேனாவை பிடுங்கிட்டு என்னதை கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுக்காங்க. ஆன்லைன் கிளாஸில் உட்கார வைக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னா, ஹவு டு யூஸ் த ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்லி என் குழந்தைகளுக்கு கூகுள் மீட்னா என்ன, ஜூம் மீட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸில் எப்படி கிளாஸ் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முதல்ல கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை என் குழந்தைகள் கையில் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி என்ன செய்ய முடியலைன்னு கேட்டால், ஆண்ட்ராய்டு ஃபோனை என் குழந்தைகளுடைய கையிலேருந்து என்னால் என்ன செய்யணும்னா வாங்க முடியலை. டெய்லி 1.5 GB என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், டேட்டாவை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் குழந்தைகளுடைய கவனிப்பு திறன் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனால் குறையுதோ அப்படின்னு சொல்லி என் மனச்சாட்சி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் என் மனச்சாட்சியை என் பக்கத்தில் நான் உட்கார வச்சிட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை முந்தி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைகளுக்கு கேட்கும் திறன், பொறுமை எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 நிமிஷம் ஒரு விஷயத்தை பேசுனா அதை லிசன் பண்ணக்கூடிய நாலேஜ் என் குழந்தைகளுக்கு இருந்துச்சு. அதனால தான் ஸ்கூல்லையே எல்லா ஸ்கூல்லையுமே 45 மினிட்ஸ் இல்லைன்னா 40 மினிட்ஸ் ஒரு பீரியடே வச்சுருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒரு குழந்தையினால் 40 நிமிஷம் தொடர்ந்து என்ன செய்ய முடியும்னு கேட்டால் கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட என்ன செய்ய முடியலைன்னு கேட்டிங்கன்னா, நீளமாக ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியலைன்னா பேச முடியலை. அவனுடைய எதிர்பார்ப்பே எப்படி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 30 செகண்டுக்குள்ளே ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி, இல்லைன்னா 60 செகண்டுக்குள்ளே ஒரு ரீல்ஸில் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சொல்லணும்னு சொல்லி அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுருங்கிருச்சு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப டெப்த்தாக கான்செப்டை புரிஞ்சு நல்ல விலாவரியாக படிச்சுக்கிட்டு இருந்த என் குழந்தைகள் இப்போல்லாம் அப்படிலாம் படிக்கிறது கிடையாது. அதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதெல்லாம் இருக்குதோ அவனதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டெப்த்தாக சொல்லக்கூடிய கான்செப்டெல்லாம் அவனுக்கு என்ன செய்யலைன்னா பிடிக்க மாட்டேங்கி. அதனால் அவன் படிப்பினுடைய வே ஆஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆம்பிஷன், உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது கூட எப்படின்னு கேட்டால் இட்ஸ் ஹேப்பன் அது நடக்கிற நேரம், அது என்ன நடக்குமோ அது நடக்கிற நேரம் பார்ப்போம், எனக்கு ஆம்பிஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எஜுகேஷன் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அது வந்தால் பார்த்துக்குவோம். 100 மார்க் எடுத்தால் நான் இதுக்கு போவேன், 90 மார்க் எடுத்தால் இதுக்கு போவேன், 70 மார்க் எடுத்தால் ஏதோ ஒன்றுக்கு நான் போவேன், 50 மார்க்கா, இதுக்கு பேர் கான்ஃபிடென்ட் கிடையாதுப்பா, உனக்கு ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தில் கூட என் குழந்தைகள் இருக்காங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. என் மனச்சாட்சி இதை என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் அதை நான் என்ன செய்யணும், என் குழந்தைகள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சி என் மனச்சாட்சியை வெளியே கூட்டு நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து உன் கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனை கீழே வச்சிரு. உன் கையில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இல்லாட்டினா பயாலஜி, இன் ஃப்யூச்சரில் உன்னுடைய எஜுகேஷன் மூலமாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த புக்கை நம்பினா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். உன் கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனை நம்பினா தயவு செய்து என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. பி கேர்ஃபுல். இது என் மனச்சாட்சி என்கிட்ட சொன்னிச்சு. தயவு செய்து உன் குழந்தைகள்கிட்ட இதை நீ சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.